நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் நந்தா. வணக்கம் அபி. நியூஸ் 18ல எக்ஸ்க்ளூசிவாக நாங்கள் வீடியோ போடுறோம்னு சொல்லிட்டு ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அவரை நேர்காணல் எடுத்திருக்காங்க. சீமான் தொடர்பாக. சீமான் இப்போது பிரபாகரன் விசஸ் பெரியார் அப்படின்னு நிறுத்துறாரு. நிறைய விஷயங்களை அந்த இன்டர்வியூவில் கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஆமைக்கறி தொடர்பாக. அப்புறம் அந்த சந்தோஷ் அவரும் சூசை அவங்களும் பேசின ஆடியோ, இது மாதிரி நிறைய விஷயங்களை அந்த நேர்காணலில் கேட்டிருக்காங்க. ஸோ அது தொடர்பாகவே இப்போது ஒரு விவாதம் நம்ம நடத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயத்தில் நீங்களாம் சீமானை இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை அவர் நினச்சி வெளிநாடுகள்லேருந்தும் கூட நிறைய பெரிய பெரிய இடங்கள்ல இருக்கிறவங்க கூட பணத்தை வாரி இறைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பிம்பமெல்லாம் இந்த ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறமா நீங்கள் பார்க்குறது தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் என்ன செஞ்சார் அப்படிங்கிற மாதிரியான நிறைய கேள்விகளையும் அவர் முன் வச்சிருக்காரு. நேர்காணல் நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த நேர்காணல் பற்றி ஒரு வாரத்துக்கு பிறகு கம்பேக் கொடுத்துருக்கீங்க. கீழே கமெண்ட்டில் வேற எங்கள் அபியை கால நேரம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே. சந்தோஷ் ஒளிப்பதிவாளர் இல்லாதவன் படத்தை அவர் தான் ஒளிப்பதிவு செஞ்சார். அந்த வகையில் அவர் 7 மாதம் ஈழத்தில் தங்கி இருந்தார். அதை ஒட்டி நடந்த விஷயங்களை அவர் பதிவு பண்ணுறார். இந்த சந்தோஷுடைய நேர்காணலுக்கு எது காரணமாக அமைந்தது அப்படின்னா, கடந்த வாரம் பிரபாகரனுடைய அண்ணன் மகன் அவர் ஒரு நேர்காணல் கொடுக்குறாரு. அதே நியூஸ் 18க்கு பிரத்யேகமாக கொடுக்குறார். கொடுக்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு, சீமானால் என்னெல்லாம் பண்ணார், எத்தனை நிமிஷம் சந்திச்சிருக்க வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு சில விஷயங்களை அவர் பதிவு பண்ணார். பதிவு பண்ணிவிட்டு அடுத்தபடியாக அந்த விஷயங்கள் சொல்லும்போது ஃபோட்டோ விஷயத்தை சொல்லிவிட்டு 2 ஃபோட்டோ இருக்குது. ஒன்று பிரபாகரன் கூட இருக்க ஃபோட்டோ, அதுதான் அந்த ஆனந்த விடனில் அந்த அதுக்கு பிறகு வந்த விஷயம். அப்போ இன்னொன்று அந்த துப்பாக்கி பயிற்சி எடுத்தார் அப்படின்னு சொல்ல போகிற ஃபோட்டோ, அது படப்பிடிப்பு தளத்தில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோ. அதை சந்தோஷ் கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும். அவர் புலம்பெயர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டால் தெரியும். அவர் இப்போ பேசியிருக்காரு. அவருடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, பிரபாகரனுக்கு சீமான் அப்படிங்கிற ஒரு நபர் எப்படி அறிமுகமாகிறார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அவர் விளக்குறார். 2008 இங்கேருந்து அங்கே போய் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. பாரதிராஜா, அப்போ மகேந்திரன், இன்னும் ஏகப்பட்ட ஆட்கள் அங்கே ராஜ்கிரண் முதற்கொண்டு நிறைய பேர் போகிறாங்க. அங்கே சினிமா சார்ந்து பயிற்சி கொடுக்குறாங்க. அது என்னென்னா, போர் நிறுத்தம் இருந்துக்கிட்டு இருக்கு. 2008 காலகட்டத்தில் நார்வே அமைதி பேச்சுவார்த்தை குழுவுடைய இதில் போர் நிறுத்தம் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த போர் நிறுத்தம் முடிஞ்சு இப்போ அடுத்து போர் முடிவுக்கு ஒருவேளை அமைதியான ஒரு சூழ்நிலை திரும்பி நம்ம ஒரு அமைதியான வாழ்க்கை வாழும் பட்சத்தில் அவங்களுக்கான வாழ்வாதாரம் வேணும், வாழ்க்கை வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இல்லை, போரில் இருந்துக்கிட்டு இருக்காங்க, முடிஞ்சு திரும்பும்போது அவங்களுக்கான ஒரு வாழ்க்கை வாழ்வாதாரம் வேணும். அப்போ அவங்களுக்கு என்னெல்லாம் வாழ்க்கை, அவங்க என்ன கனவு காண்றாங்களோ, என்ன சாதிக்க விரும்புகிறாங்களோ அதை அவங்க கற்றுக்கட்டும் அப்படின்னு எல்லா துறை சார்ந்தும் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டுச்சு. ஒவ்வொரு துறை சார்ந்தும் ஒவ்வொருத்தர் பயிற்சி கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒளிப்பதிவு பயிற்சிக்கு நானும் போயிருந்தேன் அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணுறாரு. அதே மாதிரி அங்கே நடக்கிறத இங்கே சொல்வதற்கு, ஈழத்தில் நடப்பதை தமிழ்நாட்டில் சொல்வதற்கும் அவங்களுக்கு பேச்சு பயிற்சி கொடுப்பதற்கும் கூப்பிடப்பட்ட நபர் தான் சீமான். அந்த சீமானையும் யார் பரிந்துரை பண்ணுறாங்க அப்படின்னா, இன்றைக்கு விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய வன்னியரசு பரிந்துரை பண்ணுறார் சேரநாதன் கிட்ட. அவர் குளத்தூர் மணி கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு கூட்டு போகிறாங்க. பிப்ரவரி 8-9 தேதிகள் கிட்ட அவர் போகிறதா சொல்கிறாங்க. ஒரு 17 நாள் 18 நாள் சுமார் ஒரு 20 நாட்களுக்குள்ள அவர் அங்கே இருந்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டார் அப்படிங்கிற விஷயம்தான் சொல்லப்படுது. ஒரே ஒரு முறை பார்த்துருக்கிறார். 10 நிமிடம் 12 நிமிடம் அதிகபட்சம் போனால் 10லேருந்து 12 நிமிடம் அவர் பார்த்துருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியிலே நானும் தேவியும் பேசியிருக்க வீடியோலேயே சொல்லியிருப்பேன். பிரபாகரனை இவர் சந்திக்கவே இல்லைங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதை நான் ஏற்க மாட்டேன். சந்தித்ததற்கான முகாந்திரங்கள் இருக்குது, ஏற்கனவே பல பேர் உறுதிப்படுத்திருக்காங்க. ஸோ இங்கே அடிப்படையில் சீமான் பிரபாகரனை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிறது உண்மை. அதுக்கு புகைப்படம் மட்டுமல்ல, வீடியோ ஆதாரமும் இருக்குது அப்படிங்கிறத சந்தோஷ் பதிவு பண்ணிட்டார். ஸோ பிரபாகரனை சீமான் சந்தித்தார், அதில் எந்த ஒரு டிஸ்பியூட்டும் கிடையாது. ஆனால் அந்த சந்திப்பு எவ்வளோ நேரம் நடந்துச்சு, அதுக்கு பிறகான என்ன விஷயங்கள் நடந்துச்சு, இவர் சொல்லக்கூடிய சினிமா கதைகள் எல்லாம் அதுக்கு பிறகாக இவராக கட்டமைத்தது, ஜோடித்தது அப்படிங்கிற விஷயத்தை தான் சந்தோஷ் பதிவு பண்ணுறாரு. அடுத்தபடியாக அந்த ஃபோட்டோ போலினோடனே கடாஃபி ஆயுத பயிற்சி கொடுத்தார் அப்படின்னு இந்த ஃபோட்டோ வரும்போது ஜியோ டேகிங்கோட எந்த இடத்தில் வைக்கப்பட்டு எடுக்கப்பட்டுச்சு, எந்த டிவிஷன் எடுக்கப்பட்டுச்சு எல்லாம் வச்சு என்கிட்ட இருக்குது. மொத்தம் 6 அல்லது 8 படங்கள் இருக்கலாம். 2 படத்தை நான் எடுத்தேன். மீதி அந்த குரூவில் இருந்த ஈழ
சமூகத்தை சேர்ந்தவர்கள் எடுத்திருக்காங்க. ஃபோட்டோஸ் இன்னமும் என்கிட்ட இருக்குது, வீடியோ ஒரிஜினல் என்கிட்ட இருக்குது, பிரபாகரன் சேர்ந்த ஒரிஜினல் வீடியோ, அந்த ஃபோட்டோவும் என்கிட்ட இருக்குது, கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்தை இது எல்லாத்தையும் சீமானுக்குமே தெரியும் வேற அவர் வந்து அதில் பதிவு பண்ணியிருக்காரு, தெளிவாக பதிவு பண்ணியிருக்கார். ஸோ அது வந்து ஆப்வியஸாக இங்கே நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால் அண்ணன் சொன்னதில் பாதிக்கும் மேற்பட்ட விஷயங்கள் வந்து கதையாகத்தான் இருந்திருக்கிறது. பிரபாகரை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிறது ஓகே, மற்றபடி அவர் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப பெரிய ஒரு கதையாடலாக இருக்குது அப்படிங்கிறது சந்தோஷோடைய ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. அவர் என்ன சொல்றாரு, இன்னும் சில ஆட்கள் இருக்காங்க, அவங்களும் கன்ஃபெஷன் கொடுக்க ரெடியாக இருக்காங்க, இங்கே ஈழத்தில் ஆட்கள் இருக்காங்க, சுவிஸ்ல இருக்காங்க, இந்த நபர்கள்லாம் இருக்காங்க, அவங்களும் வந்து கன்ஃபர்ம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை வந்து அவர் பதிவு பண்ணியிருக்காரு. சீமானை சவாலுக்கு கூப்பிடுகிறார், கூப்பிட்டு விவாதிக்க தயார். இதில் வந்து இப்போ சீமான் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் தமிழர் வந்து சாட்டை திருமணம் என்ன சொல்லியிருக்காரு, சங்ககிரி ராஜ்குமார் அவரும் சதீஷும் நேருக்கு நேரலையில் விவாதிக்க தயாராக இருந்தால் நான் வரேன் அப்படின்னு கார்த்திகை செல்வன் கிட்ட சீமான் சொல்லியிருப்பதாக சொல்கிறாங்க. ஒருவேளை அந்த விஷயம் வரும் பட்சத்தில் சீமான் வந்து சொன்னதில் எந்தளவுக்கு உண்மை இருக்குது, இவங்க சொல்கிறதுல எந்தளவுக்கு உண்மை இருக்குது, ஏன் இவங்க இவ்வளோ லேட்டாக சொன்னாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரிய வரும். இப்போதைக்கு இது வந்து சந்தோஷ் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்க வேண்டியிருக்கு. அதில் வந்து அவர் முன் வச்ச கேள்வியாக என்ன அப்படின்னா, 2008க்கு முன்னாடி சீமான் வந்து தமிழீழம் தொடர்பாகவோ இல்லை புலிகளுக்காகவோ வந்து என்னென்ன விஷயங்கள் செஞ்சுருக்காரு, இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருக்காரா, இல்லை இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த யாராவது ஒருத்தரால் சொல்ல முடியுமா, என்ன பண்ணார் அதுக்கு முன்னாடி வரைக்கும், இல்லை இப்போவுமே கூட வந்து அவர் வந்து பிரபாகரன் பேசுகிறாரு, ஆனால் இங்கே அகதிகளாக நிறைய பேர் இருக்கிறாங்க, சிஐஏ பிரச்சனை அவங்களுக்கும் சேர்ந்தது தான், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்காக இவர் என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு, அந்த தமிழீழம் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை விட்டுட்டு வெறும் பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் மையப்படுத்தி இவர் அவருக்கான விஷயங்களை சாதிச்சுக்கிறாரு. நீங்கள் எல்லாமே இப்போ இருக்கிற கூடிய சீமானை முன் வச்சு பேசுகிறீங்க, அந்த 2008க்கு முன்பு இருந்த சீமான் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் வைக்கிறார். அவர் தெளிவாக ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பார். 2008 பிப்ரவரி மாதம் சீமான் வந்து போகிறாரு, 2009 மே மாதம் முள்ளிவாய்க்கால் சம்பவம் நடைபெறுது, கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள், ஒரு ஆண்டுக்கும் 14 மாதங்கள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் எங்கேயுமே சீமான் இன்றைக்கு பேசக்கூடிய விஷயங்களை அன்றைக்கு பேசவில்லை, ஏன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறார். அதுக்கு பிறகும் கூட வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த கதைகள்லாம் 2014-15க்கு பிறகான காலகட்டமாகத்தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு சந்தோஷம் என்ன சொல்கிறாருன்னா, ஈழத்திலிருந்து இதை மறுதளிப்பதற்கோ ஆட்கள் இல்லை, யாரும் வரமாட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகுதான் இவர் இதையெல்லாம் செய்கிறார் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார். அது உண்மையாகவும் இருக்கலாம். ஆனால் இங்கே வந்து மறுபடியும் வந்து சீமானை வந்து இப்படியெல்லாம் பேசுகிறாரு. ஓகே, சீமான் புலம்பெயர் தமிழர்கள்ட்ட நிதி வசூல் பண்ணுறாருன்னா வசூல் பண்ணுறார், இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா கட்சிகளும் வசூல் பண்ணுது, அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. மே 17 வாங்குறாங்க, இன்னும் பலரும் வாங்கிட்டு இருக்காங்க. ஓகேவா, சீமானுடைய அரசியலில் முரண்கள் இருக்கு. ஆனால் சீமான் என்கிற நபரை உருவாக்கியவர்கள் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நிச்சயமா 2010 ஆனந்த விகடனில் அந்த புகைப்படம் வருது. ஆனந்த விகடனில் அந்த புகைப்படம் வரும் பொழுது சீமான் பார்க்கல, சீமான் பார்த்ததாக சொல்லப்படும் போது எடுத்த புகைப்படம் இது இல்லை அப்படின்னு அன்னைக்கு சீமானை அனுப்பிய, சீமானுடன் நெருக்கமாக பயணித்த அனைவருக்கும் தெரியும் தானே, தெரியும். இப்போ இருக்கக்கூடிய நபர்கள், இன்னைக்கு சீமானை விமர்சிக்கக்கூடிய அனைவருக்கும் அன்னைக்கு இது போலியான புகைப்படம் தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா இப்போ பேசுறாங்க அப்படின்னா அப்போ ஆப்வியஸா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே. சங்ககிரி ராஜ்குமாருக்கோ சந்தோஷுக்கோ தேவைகள் இல்லாமல் இருந்திருக்கும், சீமானை எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இங்கே நான் அனுப்பி தான் இப்போ சேர்த்தாங்க அப்படிங்கிறத வன்னியரசு எங்கேயாவது கோட் பண்ணல. இன்னொன்று, சந்தோஷம் வந்து குறிப்பிடுகிறார், குளத்தூர் மணிக்கு எல்லாம் தெரியும், அவரும் இந்த பாவத்தில் ஒரு பங்குதாரர் தான். நான் சந்தோஷ் வந்து அவரே ஒரு பாவத்தில் ஈடுபட்டதாக சொல்கிறாரு, குளத்தூர் மணியும் சொல்கிறாரு. அப்படிங்கும்போது அன்னைக்கெல்லாம் நீங்கள் வாய மூடி வேடிக்கை தானே பார்த்தீங்க. இன்னைக்கு இந்த அளவுக்கு பிரபாகரனை வச்சு சீமானை வளர்ந்து விசுரூபம் எடுத்திருக்காரு, 8 விழுக்காடு வாக்கு வந்திருக்கு அப்படின்னா அது வந்து வெறுமனே ஈழத்துக்காக மட்டும் இல்லை, அவர் தொடர்ச்சியாக செயல்பட்டு இருக்கார். அந்த செயல்பாடுகளில் தவறுகள் இருக்குது. ஆனால் அந்த கூட்டம் உருவானதுக்கு காரணம் ஆரம்பத்திலே நீங்கள் வந்து என்ன சொல்ல முடியும், வேரில் வெந்நீர் ஊற்றி இருந்தால் அது வளராது அப்படிங்கிற சொல்லுவாங்க. நீங்கள் அன்னைக்கு உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் சீமானை அன்னைக்கு பாதி பேர் வளர்த்து விட்டீங்க, மீதி வளர்த்து விட்டு உங்களை பேரி போன பிறகு கண்டுக்காமல் விட்டீங்க. அதனால இன்னைக்கு வளர்ந்து நிற்கிறார். இன்னைக்கு போயிட்டு நீங்கள் முற்றுகை போராட்டமோ இல்லை எதுவோ பண்ணுறதுங்கிறது வந்து என்ன சொல்ல முடியும்,
தும்ப விட்டு வாழ பிடிக்கிற கதை தான். ஸோ அன்னைக்கு அதான் இந்த மாதிரி வளர்ந்து நிற்கிறார் அப்படின்னா அவர் வளர்ந்துருக்கார். இன்றைக்கே அது வந்து அவருக்காக அதை தன்னை பயன்படுத்திக்கிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது பயன்படுத்திக்கிட்டார், அவ்வளோதான். இப்போ ஈழ விவகாரத்தை வந்து நீங்கள் போராடினீங்க, ஒரு கட்டத்தில் நீங்கள் அதை கைவிட்டனால சீமான் அதை கையில் எடுக்கிறார், அவ்வளோதான். இன்னொன்று, ஈழ அரசியல் அப்படிங்கிறத திமுக எதிர்ப்பு அரசியலாக நீங்கள் விதைச்சிங்க. திமுக எதிர்ப்பை பேசுவதற்கு அந்த ஒரு காரணத்தினாலே சீமானை வந்து தூக்கி பிடிச்சி பெரியார் இயக்கங்கள் வந்து மேடை தூரம் முழங்க விட்டாங்க. அதனுடைய வளர்ச்சி தான் வந்து சீமானை வந்து தனி கட்சி ஆரம்பித்தார், எல்லாம் பண்ணார். அவ்வளோ முரண்கள் இருக்குது. இன்றைக்கி சீமானை வந்து விமர்சிக்கக்கூடிய திமுக பெருசாக கண்டுக்கல, லைட்டாக வந்து அதை டச் பண்ணிட்டு போகிறாங்க. சீமானை இன்றைக்கி வந்து கேள்வி கேட்கக்கூடிய எல்லாரும், ஈழம் சார்பு நாங்கள் தான் ஈழத்துக்கான அத்தாரிட்டிகள்னு சொல்லக்கூடிய எல்லாரும் அன்னைக்கு ஏன் அமைதி காத்தீங்க அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லை. இருந்தாலும் ஒரு தரப்பில் அவங்க என்ன யோசிச்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னா, இப்போது அவருமே வந்து அதில் சொல்லியிருப்பார், எங்களுக்கு இவர் சீமானுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து அதை நிறைய இடங்களில் எடுத்துகிட்டு போய் சேர்த்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அவங்க எல்லாத்தையும் கடந்து இப்போ வந்து சீமான் அதை அப்போது கொஞ்சம் ஓரளவுக்கு பேசிகிட்டு இருந்தார், மேடைகளில் நல்லா பேசுகிறாரு அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கும்போது, ஒருவேளை அவங்களுக்கான விஷயங்களை இங்கேயோ இல்லை எல்லா மேடைகள்லையுமே பேசக்கூடிய ஒரு நபராக சீமான் இருப்பார், இல்லை இனி வரும் காலங்களையும் அவர் அதே வழியில் தொடர்வாருன்னு ஒருவேளை நினச்சா அவங்க இதெல்லாம் வெளியில் பேசாமல் விட்டுருந்துருக்கலாம் இல்லையா? இல்லை, அதில் வந்து இப்போ என்னென்னா சந்தோஷ் நம்ம 2008 to 2009 அவர் பேசவே இல்லை. 2009க்கு பிறகு வந்து அதிமுகவுக்கு வந்தார். அதிமுகவுக்கு 2011 பிரச்சாரம் பண்ணார். இளைமலை தான் ஈழமலர்னு சொன்னார். அதுக்கு வந்து கணிசமான இளைஞர்கள் அதிமுகவுக்கு வாக்களித்தாங்க. அதனால தான் அதிமுக அரியணை ஏற முடிஞ்சிச்சு. அடுத்தபடியாக வந்து 14 ஓட்டு கேட்டார். அப்புறம் வந்து இந்த விவகாரங்கள்லாம் இருக்குது. என்னைக்கு முதல் முறையாக சீமான் பொய்யை உதிர்க்க ஆரம்பிக்கிறார், அந்த புகைப்படம் போலியானது, அங்கேயே நீங்கள் கண்டிச்சிருக்கணும். 2010 ஆனந்த விகடனில் வரும்போது நீங்கள் அதை கண்டிச்சிருக்கணும், கண்டிக்கல. இரண்டாவதாக அவர் என்னைக்கு முதல் பொய்யை சொல்ல ஆரம்பிக்கிறாரோ அன்னைக்கே நீங்கள் நிறுத்தியிருக்கணும். அன்னைக்கெல்லாம் நீங்கள் விட்டீங்க. 2017-18 வரைக்கும் வந்து பெரியார் இயக்கங்கள், திகாவை தவிர்த்த மற்ற பெரியார் இயக்கங்கள் யாரும் திமுக கூட இல்லை. நீங்கள் திமுக எதிர்நிலைப்பாட்டில் இருந்தீங்க. அந்த அரசியலை சீமானும் செய்கிறாங்கும் போது நீங்கள் அமைதியாக இருந்தீங்க. இன்றைக்கி அதை அவர் பயன்படுத்திக்கிட்டார், அவ்வளோதான். நீங்கள் விட்டதை அவர் பயன்படுத்திக்கிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பெரியார் இயக்கங்களை வந்து காலதாமதமாக இந்த விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஈழ அரசியலை தமிழ்நாட்டு அரசியலோட பொருத்தி வந்து ஒரு விவாத பொருளாகவே வச்சிருந்தது. தேர்தல் அரசியல் அவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்ல முடியும் தாக்கத்தை ஏற்படுத்தும்னு இவங்களா நம்பி எல்லாத்தையும் பேசி 2009 முள்ளிவாய்க்கால் படுகொலையும் போது வந்து போர் நிறுத்தம் சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது இங்கே இருந்த ஒரு தலைவர் தான் இன்றைக்கி அவர் எம்பியாக இருக்கார். அதே திமுகவில் அவர் மகன் திமுகவில் அவர் ராஜ்யசபா எம்பி, அவருடைய மகன் லோக்சபா எம்பி. போர் நிறுத்தம் பண்ணாதீங்க, காங்கிரஸ் தோத்துரும், பிஜேபி ஆட்சிக்கு வந்துடும், நம்ம வந்து ஈழ அமைச்சர்லாம் அப்படின்னு இங்கேருந்து உருட்டி இந்த கூத்தெல்லாம் பண்ணாங்கல்ல, நடந்துச்சு. ஸோ அதுதான், அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்க ஒழிய இப்போவும் வந்து இவங்க சொல்கிறது இந்த மாதிரி சீமான் தப்பு பண்ணியிருக்கார். சீமான் செய்யறது வந்து தப்பு பண்ணியிருக்கார் அப்படின்னா சப்சிக்வெண்ட் எவிடன்ஸஸோட வந்து இவங்க ப்ரூவ் பண்ணாங்கன்னா ஓகே. அந்த அவங்க சொல்கிற மாதிரி ஃபோட்டோ எவிடன்ஸ் எல்லாம் இருக்குன்னா பொது வெளியில் வைக்கும்பொழுது சீமான் எக்ஸ்போஸ் ஆவார். ஆனால் 15 வருஷமாக நீங்கள் அமைதியாக இருந்ததுக்கான காரணம் என்ன? இன்னொன்று எனக்கு என்ன விஷயம் தோணுது அப்படின்னா, இப்போ அவர் வந்து அந்த ஆமைக்கறி விஷயம் சொன்னதாக இருக்கட்டும், இந்த வீடியோ ஃபுட்டேஜெல்லாம் வச்சுருக்கேன்னு சொன்னதாக இருக்கட்டும், இல்லை அந்த 2009க்கு பிறகு இதுக்கப்புறம் இவர் இப்படி தான் பண்ணுறாருன்னு அந்த விஷயம் நடந்ததுக்கு இப்போது பெரியார் விசஸ் பிரபாகரன் இவர் இந்த விஷயத்தை கொண்டு வரும்போது தான் இப்போ இந்த விஷயத்த பேசுகிறாங்களே ஒழிஞ்சு, ஒருவேளை இப்போவும் கூட சீமான் இது மாதிரியான நிலைப்பாடுகளை எடுக்காமல் இருந்திருந்தா அப்போ இப்போவும் அவங்க அமைதியாக தான் இருந்திருப்பாங்களான்ற ஒரு கேள்வி வருது இல்லை? கண்டிப்பாக அந்த கேள்வி வருது. பெரியார் விசஸ் பிரபாகரன் வரும்போது நாங்கள் கோவப்படுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரியாருக்கு எதிராக பிரபாகரனை நிறுத்துவதா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதனால் நாங்கள் கோவப்படுகிறோம் அப்படிங்கிறாங்க. பிரபாகரனை 5 ஸ்டார் ஹோட்டல் செஃப்பாக மாற்றி வச்சுருந்தாரு அப்படின்னு சந்தோஷ் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் கோவப்பட்டிருக்கணும். நீங்கள் வந்து இப்போ இதை விட அதுக்கு அதிகமாக கோவப்பட்டிருக்கணும். 2 பேரும் இன்னைக்கு உயிரோட இல்லை. பிரபாகரனும் உயிரோட இல்லை, பெரியாரும் உயிரோட இல்லை. நீங்கள் பெரியாரை பேசுவது அப்படிங்கிறது வந்து சீமான் இன்னைக்கு நேற்று பேசலை, அது பல நேரங்களில் பேசியிருக்காரு. சீமானை தவிர்த்து பல பேரும் பேசியிருக்காங்க. அன்னைக்கெல்லாம் நீங்கள் உங்களுக்கு வெகுண்டு எழுந்து வராத கோவம் இன்னைக்கு சீமான் பேசின ஒன்று மட்டும் ஏன் வருது அப்படிங்கும்போது சீமான் ஈழ பின்புலத்தோடு இருக்கார் அப்படிங்கிற விஷயம். ஏற்கனவே பிரபாகரனோட பிம்பம் இங்கே உடைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து இதை எதுக்காக பண்ணுறீங்க அப்படிங்கிற உங்களுடைய நோக்கத்தையும் வந்து கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ள நடந்துக்கிட்டு இருக்க அரசியல் வேறு,
பிரபாகரனை வச்சு சீமான் வந்து மற்ற விஷயங்களை மடைமாட்டி கொண்டிருக்கிறார், இன்னும் சொல்லப்போனால் திமுகவுக்கு சாதகமாக போய் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது நீங்கள் இன்னமும் அதுக்கு வந்து விவாத பொருளாக லைம்லைட்லேயே திருப்பி திருப்பி வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா என்னங்கிற ஒரு கேள்வி இருக்குது. உண்மையிலேயே நீங்கள் பெரியார் மீது பற்று கொண்டவர்னா பெரியாரை கடந்த காலங்களில் பாஜகவினர் பேசும்போதெல்லாம் நீங்கள் ரியாக்ட் பண்ணியிருக்கணும். அப்போல்லாம் நீங்கள் ரியாக்ட் பண்ணல. அப்போல்லாம் நீங்கள் எங்கே இருந்தீங்க யாருன்னே தெரியல அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இப்போ பிரபாகரனை பேசும்போது பிரபாகரனை கொண்டு வந்து முன்னிறுத்தும் போது மட்டும் அது எப்படி பிரபாகரனை பெரியாரோட முன்னிறுத்தலாம்ங்கிறீங்க? பிரபாகரனை பெரியாரோட முன்னிறுத்தத்தை விட மோசமாக கடந்த காலங்களில் பேசிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்களே வைக்கிறீங்க. அப்போ உங்களுடைய பேச்சுமே வந்து முன்னுக்கு பின் முரணாக இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியிருக்கு. இது இல்லாமல் அவர் வந்து நிறைய ஆடியோ வீடியோஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லியிருந்தாரு. அதில் வந்து சூசை அவர்களோட வந்து இவர் கலந்துரையாடிய அந்த ஒரு ஆடியோ பற்றியும் சொல்லியிருந்தாரு. அதாவது இறுதி போர் சூசை அவர்கள் வந்து சாவறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு விஷயம், சூசை சாவறதுக்கு முன்னாடி பேசின விஷயம். அதில் எல்லா தலைவர்களோட பேர் இருந்துச்சு, எல்லாத்தையும் நான் பதிவு பண்ணேன். நான் வந்து மதிமுக தலைவர் வைகோ வீட்டுக்கு போனேன், தமிழ் தேசிய கட்சி வச்சுக்கிட்டு இருக்கிற நான் நெடுமாறன் வீட்டுக்கும் போனேன், ஐயா நெடுமாறன் வீட்டுக்கும் போனேன், அப்புறம் சீமான் வீட்டுக்கும் போனேன். அவங்க 2 பேரும் ஆடியோவை கேட்டுட்டு பத்திரமா போவேன்னாங்க. சீமான் மட்டும்தான் ஆடியோ காப்பி ஒன்று கேட்டார், நான் ப்ளூடூத்தில் அனுப்பி வச்சேன் அப்படிங்கிறீங்க. ஏன் அனுப்பிச்சி வச்சிங்க? சரி ஓகே அனுப்பிச்சி வச்சுட்டீங்க. இதை அன்றைக்கி அவங்க யாருமே எக்ஸ்பிரஸ் பண்ணலையே. ஒன்றுமில்ல, 3 நாளைக்கு முன்னாடி வந்து என் நினைவு சரியாக்கும் பட்சத்தில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஐயா பழநெடுமாறன் வந்து கண்டன அறிக்கையை வெளியிடுறாரு. கண்டன அறிக்கையில் சீமானுங்கிற வார்த்தையே இல்லை. மொட்டை கடுதாசி கேள்விப்பட்டிருப்பேன், மொட்டையா கண்டனம், யாரை கண்டிக்கிறோங்க இல்லாமல் கண்டன அறிக்கையை கொடுத்து என்ன பிரயோஜனம்? அந்த கண்டனம் கூட இல்லை. அப்போ நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கணும்ல. எதையுமே நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டீங்க. இன்றைக்கி வந்து சீமானை வந்து ஏற்றுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு தெரியல. இன்னொன்று அந்த விஷயத்தில் அவர் வந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லியிருப்பார். அதுக்கு பிறகு வந்து நான் உடல்நிலை சரியில்லாமல் அறுவை சிகிச்சை செஞ்சு ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ தலைவர்கள்லாம் வந்து பார்த்தாங்க, சீமானு வந்தார். அப்போ ஈழம் சார்ந்த ஒருத்தரை வந்து பார்த்தா கூட்டு வந்தார். அடுத்த நாளே கியூ பிரான்ச்சில் கைது செய்யப்பட்டார். இது நீங்கள் என்னைக்கு எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும்ல, இன்றைக்கில வந்து சொல்கிறீங்க. அடுத்தபடியாக வந்து சேரலாதன் வந்து ஏன் ஃபோட்டோ கொடுக்காதுன்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க. அடுத்தபடியாக சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லப்படுது. இதில் மிக முக்கியமாக வந்து அந்த 10 லட்ச ரூபாய் பணம் கொடுத்து ஒருத்தர் ஏமாற்றிட்டு போனார் அப்படின்னு. 10 லட்ச ரூபா பணத்தை ஏமாந்தது யாரு? குளத்தூர்மணியும் ஐயா குளத்தூர்மணியும் ஐயா தியாகம் தான். 2 பேரும் இன்ன வரைக்கும் பொதுவெளியில் சொல்லவே இல்லையே. இவர் சொல்லியிருக்காரு. இப்போ எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ சீமான் போய் சொன்னார், இந்த விஷயத்த சீமான் மறைச்சிட்டாரு, இதெல்லாம் சொன்னார். ஓகே, சீமான் சொன்னது எதுவுமே உண்மை இல்லை அப்படிங்கிற வாதத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட இந்த விஷயங்களை சீமானுக்கு எதிராக பேசக்கூடிய ஆட்கள் யாருமே வந்து நீங்கள் கிளைம் பண்ணலையே. வன்னியரசு இன்ன வரைக்கும் நான் சொல்லி தான் வந்து அனுப்பிச்சாங்க அப்படின்னு அவர் கிளைம் பண்ணல. குளத்தூர்மணி பெருசாக கிளைம் பண்ணல. நடுவில் அப்பப்போ ராஜ்கிரண் பேசுவார். சந்தோஷ் மட்டும் சொல்கிறார், பாரதி தம்பிக்கிட்ட வந்து நான் 2010 நேர்காணல் கொடுத்தேன், அது வந்து 2.5 பக்கத்துக்கு வந்துச்சு அப்படின்னும், அதுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் நடந்துச்சு, எனக்கு கைது நடவடிக்கை நடந்துச்சுன்னு அவர் வந்து தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாரு. அந்த இன்னொரு நபர் ஒருத்தரை வந்து அவர் சொல்கிறார்ல, வெளிநாட்டில் இருக்காரு, சுவிஸ்ல இருக்காருன்னு அவரும் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அந்த போஸ்டும் சோஷியல் மீடியாவில் இன்னைக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, சீமான் வந்து ஈழ ஆதரவை வைத்து வியாபாரம் செய்தார் அப்படிங்கிறது உங்களுடைய குற்றச்சாட்டு. இப்போது வியாபாரம் நடக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை வியாபாரமாக சீமான் மாற்றுறார் அப்படின்னா ஆரம்ப புள்ளியில் நீங்கள் தடுத்துருக்கணும். இன்றைக்கி அவர் 8 விழுக்காடு வாக்கு வங்கி வந்து வச்சிருந்து தனி கட்சி ஆரம்பித்த பிறகு வந்து நீங்கள் சீமானை அடிப்பது அப்படிங்கும்போது வந்து அது ஏங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இன்னமும் வந்து இப்போ வந்து உடனே கீழே வந்து கமெண்ட்டை போடுவாங்க, அப்போ நீ வந்து நாத்தாக்காவா, நீ வந்து தம்பியா அப்படின்னு. இப்பவும் நான் சொல்கிறேன், சீமானுடைய அரசியலில் எனக்கு விமர்சனம் இருக்குது. விமர்சனம் நான் வைக்கிறேன். சீமான் விமர்சனம்ங்கிறது வந்து அவர் புலிகளை ஆதரிக்கல அப்படிங்கிறத தாண்டி சீமானுடைய அவர் சொல்கிற சில அரசியல் கொள்கைகள்லேயே முரண்பாடுகள் இருக்குது. சிறுபான்மையினர் வந்து சீமானுடைய கொள்கை விளக்கம் அவர் சொல்கிறார், பெரியார் வந்து சீமானை வந்து சிறுபான்மையினர் எப்படி பார்த்தாரு தெரியுமா அப்படின்னு, இஸ்லாமியர்கள்கிட்ட உன்னிப்பாக கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னு கொள்கை விளக்கத்தில் சொன்னவர் தான் வந்து சீமான். இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, அதில் முரண்பட்டுக்கிட்டு இருக்கோம். இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ சீமானுக்கும் இங்கே இருக்க பலருக்குமான அரசியல் முரணுங்கிறது ஆரம்பத்துலேருந்து இருந்துக்கிட்டு இருக்கு. சீமான் எப்போ அரசியல் பேச ஆரம்பித்தாலும் அதுலேருந்து இருந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து சீமான் திமுகவை திட்டும் போதெல்லாம் வேடிக்கை தான் பார்த்தீங்க. நீங்கள் அன்றைக்கி திமுக எதிர்ப்பில் இருந்தீங்க, அதெல்லாம் அமைதியாக இருந்தீங்க. இன்றைக்கி திமுக உங்களுக்கு தேவை, இன்றைக்கி அது வந்து பெரியார் பிம்பத்தை தொடும்பொழுது நீங்கள் வந்து உங்களுக்கு பயம் வருது அப்படின்னா எனக்கு புரியல. இப்பவும் வந்து சீமான்
பெரியார் விசஸ் பிரபாகரன்னு கொண்டு வராமல் பெரியாரை மட்டுமே திட்டிக்கிட்டு இருந்தால் இவங்க என்ன ரியாக்ட் பண்ணியிருப்பாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நீ பிரபாகரன் சொல்லவும் தான் சரி ஓகே ரெண்டுமே நம்ம கையில் வச்சுருக்கோம், நாளைக்கு நம்மக்கிட்ட பிரச்சனை வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கா அப்படின்னு தெரியல. இங்கே இருக்கக்கூடிய பெரியார் இயக்கங்களையோ இல்லை ஈழ ஆதரவு இயக்கங்களையோ வந்து நம்ம குறை சொல்லவே இல்லை. சீமானை விட வந்து பல 100 மடங்கு வந்து அவங்க பங்களிப்பு செஞ்சுருக்காங்க. அது சீமானே பல நேரங்களில் பேசியிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் சீமானுக்கு எதிராக நம்ம வந்து மற்ற இடங்கள்ல இருக்க ஆதாரங்கள் எடுக்க வேணாம், சீமான் பேசியதே ஆதாரமாக எடுக்கலாம். சீமான் பேசியதே ஆதாரமாக எடுக்கலாம். குளத்தூர் மணியை பற்றி அவர் என்ன இவ்வளோ பெருமையாக பேசியிருக்காரு, தன்னை பற்றி என்னெல்லாம் பேசியிருக்காருன்னு இருக்குது. அதுதான் வந்து கருப்பாளி இப்போ சொல்லியிருப்பார், காலசக்கரம் முன்னோக்கி சொல்லணும், இங்கே பின்னோக்கி சொல்லிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பார். இங்கே ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கிளியர் கட்டாக இருக்கணும். நீங்கள் பெரியாரிஸ்டுகள், திராவிடம் பேசக்கூடியவர்கள் அப்படின்னா சீமான் அதை எதிர்க்கும் பொழுது நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே பேசிட்டு வந்திருக்கணும். இப்போ உங்களோட நிலைப்பாடு வரும்பொழுது அப்போ தான் எனக்கு கேள்வி வருது. சீமான் இப்போ வந்து பிரபாகரனை தாண்டி சீமானுக்கு வந்து ஒரு கூட்டம் இங்கே வந்துருச்சு. இன்னமும் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த கீழே வந்து என்ன சொல்ல முடியும், அந்த நியூஸ் 18 கமெண்ட்ஸ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு ஆதரவான அவ்வளோ கமெண்ட்ஸ் இருக்குது. சீமான் அப்படிங்கிறவர் செய்யும் அரசியலில் முரண்கள் இருக்குது, அதை விமர்சனம் பண்ணும். ஆனால் இதை வளர விட்டுட்டு நோயோட அறிகுறி தெரியும் போதே வந்து அதை நம்ம குணமாக்காமல் வளர விட்ட பிறகு நம்ம வந்து வளர்ந்துருச்சு, நோய் முத்திருச்சு அப்படிங்கும் பொழுது வந்து அதை வந்து நம்ம வந்து சீரியஸான விஷயமாக பேசுறதுங்கிறது வந்து எந்த அளவுக்கு ஏற்புடையது அப்படிங்கிற விஷயம் தெரியல. இப்போவும் வந்து சீமான் தரப்புலேருந்து சவாலை ஏற்றிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஒருவேளை ஏற்றார் அப்படின்னா அது வந்து விவாத பொருளாக வரும். இறுதியாக ஒரு விஷயத்தை நான் என்ன சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னா, பல அரசியல்வாதிகள், மூத்த பத்திரிகையாளர் மணியாக இருக்கட்டும், காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரமாக இருக்கட்டும், நிறையா பேர் வந்து அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு அஜெண்டா வச்சிங்கன்னா அது அந்த அஜெண்டா அந்த எலெக்ஷனுக்கு மட்டும்தான், ஜெயிக்குதோ தோக்குதோ அந்த எலெக்ஷனோட அந்த அஜெண்டா எக்ஸ்பயர் ஆயிரும், அந்த முழக்கம் எக்ஸ்பயர் ஆயிரும். அதை நீங்கள் இன்னொரு எலெக்ஷனுக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. அதை நீங்கள் வந்து வேறு வடிவத்தில் அதோட தேய்மானத்தையோ அல்ல வளர்ச்சியோ வச்சு நீங்கள் வந்து வேறு தேர்தலை சந்திக்கலாம். அதே இஷ்யூவை அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போய் இன்னும் கண்டினியூஸ் எலெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ராமர் கோயிலாக இருக்கட்டும், அதான் நீங்கள் மோடி எடுத்துக்கிட்டிங்கன்னா மோடி வந்து 14 சந்திக்கும் போது ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், வளர்ச்சின்னு சொல்லியிருப்பார், பாதுகாப்பு அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ இந்துக்களுக்கு ஒவ்வொரு நாட்டு தேர்தலையும் ஒவ்வொரு விஷயத்த வந்து மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே வந்திருப்பார். இதுக்காக வந்து அவர் மாற்றிக்கிறாரும் இல்லை, அந்த எலெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணிக்கிறார் அப்படின்னு. அதே தான் தமிழ்நாட்டில் தேர்தல் அரசியலில் ஈழம் அப்படிங்கிறது வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதில்லை அப்படிங்கிறது நம்ம வரலாற்று ரீதியாக பார்த்துட்டோம். 91 அது ஒரு தாக்கமாக இருந்துச்சு. ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு வந்து அது ஒரு ராஜீவ்காந்தி படுகொலை தாக்கமாக இருந்துச்சு, ஈழ ஆதரவு தாக்கமாக இல்லை. திமுக அப்போ வந்து போச்சு. 2009 தாக்கமாக இருந்துச்சு அப்படின்னா 2009 2Gயும் இருந்துச்சு, இதுவும் இருந்துச்சு அப்படிங்கிற விஷயம் இருக்குது. சாரி, 2011 2G வந்துருக்கும். 2009 வந்து ஈழ பிரச்சனை இருந்துச்சு. 2011 2Gயும் கொஞ்சம் ஒரு விஷயமாக ஆக்கப்பட்டுச்சு. அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான சாத்தியக்கூறுகள் தான் நம்ம பேச முடியுமே ஒழிய திருப்பி அது எலெக்ஷன்ஸுக்கு வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி ஈழ விஷயம் தமிழ்நாட்டு தேர்தலில் முக்கிய புள்ளியாக இருக்குது அப்படின்னா மதிமுக தான் நிரந்தர ஆளுங்கட்சியாக இங்கே இருக்கணும். மதிமுகவால் தனித்து நின்று ஒரு சீட்டில் டெபாசிட் வாங்குறதுக்கு அவங்க முக்கம்றாங்க, அவங்களால முடியல அப்படிங்கிற நிலைமை தான் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. அப்படிங்கும் பொழுது ஈழ அரசியல் தமிழ்நாட்டின் தேர்தல் களத்தின் முக்கிய கருப்பொருள் கிடையாது. எல்லாரும் அதை பேசலாம், அது எட்டனதர் ஃபேக்டர் தானே ஒழிய அது பிரைமரி ஃபேக்டர் கிடையாது. அடுத்தபடியாக பெரியாரை வைத்தும் இவங்களால் பெரியார் தேர்தல் அரசியலுக்குள்ள ஒரு பிம்பம் கிடையாது. பெரியாரை ஆதரிப்பதும் எதிர்ப்பதும் தேர்தல் அரசியலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. இன்னும் சொல்லப்போனால் பெரியார் வாழும் காலத்திலேயே பெரியாரை எதிர்த்து பெரியாரை தோக்கடித்து திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. அதுக்கு பிறகு போய் காணிக்கைன்னு சொன்னால் கூட வந்து பெரியாரை வாழும் காலத்தில் பெரியாரை எதிர்த்து பெரியாரை தோக்கடிச்சு தான் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. தேர்தல் அரசியலில் பெரியார் வேற, சமூக சீர்திருத்த அரசியல் வேற அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இதை பேசிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது வந்து தேவையில்லாத ஒரு மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை திசை திருப்புவதாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இருக்குது. இங்கே பேசக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, அதுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத தான் வந்து நான் சொல்லிக்கிறேன். இந்த இன்டர்வியூலுமே வந்து அவர் நிறைய பேருடைய பேரை வந்து குறிப்பிட்டிருந்தார். வன்னியரசாக இருக்கட்டும், குளத்தூர் மணியாக இருக்கட்டும், பழநெடுமாறன் ஐயா, இது மாதிரி நிறைய பேருடைய பேரை வந்து குறிப்பிட்டிருந்தாரு. அவங்களுக்கு எல்லாமே இது தெரியும், இந்தந்த விஷயத்துலலாம் அவங்க வந்து உடன்பட்டிருந்தாங்க, சம்மந்தப்பட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். இதுக்கப்புறம் இந்த இன்டர்வியூக்கு அப்புறமாக, இவருடைய இன்டர்வியூக்கு அப்புறமாக அவங்கெல்லாம் ஒருவேளை இந்த விஷயத்த பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்களா?
இல்லை அவங்க பேசுவதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது, இல்லை பேசாமல் போகலாம். இடையில வந்து புதிய தலைமுறையில் ஐயா குளத்துருமணி கிட்ட ஒரு நேர்காணல் எடுத்தாங்க. ஐயா தியாகு நிறையா நேர்காணலை கொடுத்துட்டாரு. பழனிமாறன் ஐயா கிட்ட யாருன்னு கேட்ட மாதிரி தெரியல. மேபி நம்ம அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். வன்னியரசும் பேசுவாரா அப்படிங்கிற விஷயம் தெரியல. அப்ரோச் பண்ணுறதுங்கிறது பிரச்சனை கிடையாது. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் இது பேசுவதன் மூலமாக என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதோடைய தாக்கம் என்ன, இதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன், இங்கே தமிழக மக்களுக்கு அரசியலுக்கு என்ன பலன் விளைய போகுது, இல்லை சீமானோட அரசியலில் நீங்கள் அதை என்னவா ப்ரொஜெக்ட் பண்ண போகிறீங்கிற விஷயம் இருக்குது. இன்னும் தெளிவாக ஒரு விஷயம் நான் சொல்லணும்னா, சீமான் பெரியார் இஷ்யூவை கையில் எடுப்பதற்கு காரணம் இங்கே இருக்க திமுகவோ இல்லை திராவிட இயக்கங்களோ கிடையாது. அண்மையில் வந்து ஒரு யூடியூபர் இப்போ வந்து தன்னை வந்து முழு நேர தம்பியாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் செய்து கொண்டிருக்கிறார். அவர் வந்து சீமானை ஒன்றும் பண்ண முடியல அப்படி இப்படின்ற சேனல் பேரையே வந்து நாம் தமிழர்கிட்ட கடை வாங்கி தான் வச்சாப்பில். ஓகேவா, அது போயிட்டு போகுது, அது பிரச்சனை இல்லை. அப்படி பேசும்போது அப்படி இப்படின்லாம் பேசினாங்க. ஒரே விஷயம்தான் கேட்டால் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, திமுக வந்து பெரியாரை தூக்கி பிடிச்சிக்கிட்டு ஒரு கவசமாக வச்சுக்கிட்டு எல்லா தப்பு பண்ணுறாங்க, அதனால நாங்கள் பெரியாரை உடைக்கிறோம், எக்ஸ்போஸ் பண்ணுறோம் அப்படின்னு. இது வந்து மடத்தனம். பெரியாரை வச்சுட்டு திமுக பண்ணதான் நீங்கள் திமுகவை தான் எக்ஸ்போஸ் பண்ணணும். பெரியாரை காலி பண்ண முடியாது. பெரியாரை இங்கே காலி பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏதோ பல பேரை முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க. ஏன்னா அவர் தேர்தல் அரசியல் தாண்டி சோஷியல் ரிஃபார்ம்ஸ்குள்ளே சோஷியல் சேஞ்சஸ்குள்ளே வந்துட்டார். இன்றைக்கி போயிட்டு பெரியார் சேஞ்சஸை மாற்றணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இன்னமும் திருப்பி வந்து இவங்க எப்படி அப்படின்னா தன்னுடைய, அதாவது பெரியாரை எதிர்க்கக்கூடிய ஆட்களை சொல்கிறேன், தோத்துட்டோம் அப்படிங்கிறத வந்து அக்செப்ட் பண்ணிக்காமல் பெரியாரை வந்து ஒரு நாத்திகர், கடவுள் மறுப்பாளர் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே சுருக்கத்துக்கான விஷயமாக பார்ப்பாங்க. பெரியார் கடவுள் மறுப்பாளர் மட்டும் கிடையாது, பல விஷயங்களை அவர் பேசியிருக்கார் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது. அவர் அம்பேத்கரோட ஒப்பிடும்போது அதுக்கு வந்து அந்த சானவாஸ் வந்து நிறைய பதில் சொல்லிட்டார். தமிழை பற்றி பேசும்போது அதுக்கு அமீர்லேருந்து கருப்பாளையம் வந்து நிறைய பேர் வந்து பதில் சொல்லிட்டாங்க. ஓகேவா, இங்கே பெரியாரை வந்து நீங்கள் சோஷியல் ரிஃபார்ம் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அந்த இடத்துக்குள்ளே பெரியார் கொண்டு வந்து வச்சிட்டார். அந்த இடத்துக்கு வந்துட்டார். இன்றைக்கு இருக்கக்கூடிய படித்த பட்டம் பெற்று பணியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கிட்ட போயிட்டு நீங்கள் பெரியாருக்கு எதிரான ஒரு கருத்தை, பெரியார் நீங்கள் அந்த பொண்ணுக்கு வந்து பெரியாரை தெரியாமல் இருக்கலாம், இல்லை பெரியாரை ஏற்றுக்காமல் கூட இருக்கலாம், ஆனால் பெரியார் சொன்ன கருத்து இருக்குல்ல அது தப்பு அப்படின்னு ஒரு விஷயத்தை அந்த பொண்ணுக்கிட்ட போய் சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு திருப்பிக்கிட்டு வேலையை பார்த்துட்டு போடா அப்படின்னு சொல்லும். நீங்கள் வந்து எதுக்கு படிக்க வரீங்க, வீட்டில் உட்காருங்க, எதுக்கு வந்து படிக்க வரீங்க, படிப்பு எதுக்கு, வேலை எதுக்கு, பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தாலே தப்பு அப்படின்னு. இன்னும் சொல்ல போனால் மாத விடாய் காலத்தில் தனி அறையில் உட்கார வச்சுக்கிட்டு இருந்த அந்த காலம் இன்றைக்கி இருக்கா? அப்படி ஒரு விஷயம் நடைமுறையில் இங்கே இருந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இங்கே நிறைய வளர்ச்சிகள் வந்துருச்சு, அந்த தாக்கங்கள் இங்கே வந்துருச்சு. ஸோ அந்த ரிஃபார்ம்ஸ் எல்லாம் அவர் வந்து ப்ராக்டிக்கலாக செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டார். அது நடந்துருச்சு, அடுத்தடுத்த இடத்துக்கு போகும். அவர் குழந்தை பெற்றுக்காதீங்கன்னாரு. இன்றைக்கி வந்து டிங்க்னு ஒரு கல்ச்சர் வந்துக்கிட்டு இருக்கு, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதனால் அப்படியே நீங்கள் வந்து தூக்கி வச்சிட முடியாது. ஏன் இதை சீமான் எடுக்கிறார் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வருவோம் அப்படின்னா, அவர் விஜயுடைய வருகையினால் பயந்துருக்கிறார், பேனிக்காக இருக்கிறார். அந்த பேனிக்குடைய ரியாக்ஷன்ஸ் தான் இவ்வளோ மாற்றி 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 பேசிக்கிட்டு இருக்கார். விஜய் கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டார் அப்படின்னு உடனே தாங்கிட்ட இருக்க கூட்டம் அங்கே போயிருமோ அப்படின்னு உடனே வந்து திமுக என்ன உடைய கேள்வி கேட்டாங்க, யாராவது ஒருத்தர் 5 நிமிஷம் பேச சொல்லு அப்படின்னு. இருந்தவங்கெல்லாம் பக்கம் பக்கமாக பேசிட்டு போனாங்க, சீமானை திட்டிட்டு போனாங்க, ஏகப்பட்ட ஆட்களை பேசிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் பெரியாரை திட்டி நான் வாக்கு கேட்பேன் ஈரோட்டில் அப்படின்னு சீமான் சொன்னார். ஈரோடு கிழக்கு வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் இடுமாவனம் கார்த்தியும் சாட்டை துரைமுருகனும் பெரியார் அவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க. ஆனால் அந்த மேடையில் பெரியாரை சீமான் விமர்சிக்கலை. சீமானுக்கு வந்து உண்மையிலேயே வந்து பெரியார் விமர்சித்து வாக்கு கேட்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த மேடையில் பேசிக்கணும். ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறாரு, வாக்கு சேகரிக்கும் போது அந்த வார்த்தையை பயன் இல்லை பேசினா அங்கே வாக்கு வராதுன்னு அவருக்கே தெரியுதுல்ல. அதை தாண்டி இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னா, அந்த வேட்பாளராக இருக்கக்கூடியவர்கள், அந்த பர்டிகுலர் ஈரோடு கிழக்கு வேட்பாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, மானமும் அறிவும் மனிதருக்கு அழகுன்னு பெரியார் சொன்னார். அந்த அடிப்படையில் பெரியார் சொன்ன பெண்ணுரிமையின் அடிப்படையில் தான் எங்கள் அண்ணன் கேண்டிடேட்டாக போட்டிருக்காரு அப்படின்னு பேசுகிறாங்க. திமுகவுடைய ஒரு பொறுப்பாளருக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு வாக்கு சேகரிக்கும் போது வந்து ஒரு உரையாடல் வருது. அதில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் தாத்தாலாம் பெரியார் தான், எங்கள் வீட்டில் பெரியார் புத்தகங்கள் அவ்வளோ இருக்குது, பெரியார் புத்தகங்கள் வெளியே இல்லைன்னு சீமான் சொல்லும்போது எங்கள் வீட்டில் நூற்றுக்கணக்கான பெரியார் புத்தகங்கள் இருக்குது, பிரச்சாரம் முடிஞ்சோன்னா நீங்கள் வாங்க நாங்கள் பேசுவோம், நாங்கள் பெரியாருக்கு எதிரானவர்கள் கிடையாதுன்னு சொன்ன வீடியோ இங்கே இன்னமும் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. அப்படிங்கும் பொழுது இங்கே சீமான் பேனிக் ஆகிருக்கார். விஜயால் பயந்த சீமானுக்கு இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் மைலேஜ் கொடுக்குறாங்க.
இன்னொன்று இவங்களுக்கான ஒரு விஷயமும் இருக்குது. இவங்களும் சரி ஓகே நம்ம ஆக்டிவாக இருக்கோம் அப்படிங்கிறத காட்டிக்கிறதுக்கான விஷயமே ஒழிய இது தேர்தல் அரசியலில் பெரிதாக தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.